நாடு கொஞ்சம் நடுங்கி போயிருக்கின்ற சூழல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று முன்னாள் போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர் 2 பேருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில். அது மாத்திரமல்ல, இந்த இடம் என்பது எனக்கு புதிய இடமல்ல. இதில் பலர் இருக்கின்றார்கள். அது நண்பர்கள் மாத்திரமல்ல, எங்களுக்கு உதவி செய்தவர்கள், எங்களுடைய கட்சியை அந்த நேரத்தில் அரவணைத்து கொண்டவர்கள், எங்களுக்கு ஆதரவளித்தவர்கள். இந்த 5 மாடி திட்டத்தில் பலர் இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் அனைவருக்கும் முதலாவது எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இன்றைக்கு இந்த ரெக்ளமேஷன் கிழக்கு உரிய வட்டார சபையை தான் இன்றைக்கு அமைச்சிருக்கோம். அப்போ அந்த வட்டார சபையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தோழிகள் அதனுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் 2016ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு கால பகுதிகளில் இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் வந்திருந்தோம். அந்த நேரத்தில் விஷயமாக எங்களுடைய நெல்சன் தோழர் அதற்கு உதவி செய்திருந்தார். அவரூடாக நாங்கள் ஏர்னஸ்ட் அவர்களை சந்தித்தோம். அது மாத்திரமல்ல, இவ்விடத்தில் இருக்கின்ற பலர் இந்த இடத்தில் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அதன் மூலமாக நாங்கள் முதல் தடவையாக, உங்களுக்கு தெரியும், இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அதே நேரத்தில் எல்லாம் பெரிய ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருந்துச்சு. அதனால இதில் பறவைகள் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ இதை மறைவிடம் தேவைன்னு சொன்னாங்க. அந்த மறைவிடத்தையும் நாங்கள் தான் முதல் தடவையாக, ஆட்சியில் இல்லாத போதும் கூட நாங்கள் அதை செய்தோம். அடுத்ததாக உங்களுடைய இந்த கோயில் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற போது அதற்கு நிதி போதாத குறைபாடு உள்ளது. அதன் பொழுது எங்களால் என்ற நிதி உதவிகளையும் செய்து, அது மாத்திரமல்ல, ஜாயல பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய அன்பர்கள் எல்லோருமே சேர்ந்து அதில் வைத்திருக்கின்ற சிலுவையும் கூட அவர்கள் மூலமாக பெற்றுக் கொடுக்கப்பட்டது. இதுங்களை எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. அவர்கள் பெரிய ஊர்வலமாக அந்த சிலுவை அல்லது இந்த திறப்பு விழாவை செய்தார்கள். அதற்கும் மேலே எங்களுடைய கடந்த காலத்தினுடைய பங்களிப்பு. அப்போ அந்த வகையில் இந்த உங்களுடைய பிரதேசம் என்பது இந்த பிரதேசத்திற்கு எனக்கு கூடுதலான தொடர்பு இருக்கின்ற பிரதேசமாகும். அந்த வகையில் முதலில் எங்களுடைய கபிலன் கூறியது போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவினை எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களில் வந்தோம், பார்த்தோம், அவைகளை சீர் செய்ய வேண்டிய தேவைப்பாடுகளை முன்மொழிந்தோம். அடுத்து அவ்வாறான சீர் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் கூடுதலாக நகர சபைக்கு உரித்தான வேலைகள், அந்த வேலைகள் சரிவர இடம்பெறவில்லை என்பது எங்களுக்கு எல்லோரும் இருக்கின்ற பாரிய குற்றச்சாட்டு. எங்களுடைய பேச்சை, எங்களுடைய கிராமங்களை, எங்களுடைய வீடுகளை உற்று பார்க்கின்ற மனிதர்களாக எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்றார்களா, அல்லது எங்களை உணராது அவர்கள் எங்களை மாடு மந்தைகளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்பதை கூட நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கின்றவர்களாக இருந்தால், எங்களுடைய பிரச்சனைகளை கேட்கின்றவர்களாக இருந்தால், வாக்கு கேட்கின்ற காலத்தில் மாத்திரம், தேர்தல் வருகின்ற காலத்தில் மாத்திரம் எல்லாரும் ஜால்ரா அடிப்பாங்க. எல்லாரும் ஆணையத்தாரும் பூணையத்தாரும் சொன்ன கதைகள் இருக்குதுங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் 1981ஆம் ஆண்டுல இருந்து இந்த பிரச்சனை அதே பிரச்சனையாகத்தான் இருக்குது, தீர்க்கப்படாத பிரச்சனையாகத்தான் இருக்குது. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்ன பார்த்த போதும் கூட இந்த மலசல கூட பிரச்சனைகள் இருந்து, இன்றைக்கும் அதே பிரச்சனை இருக்கின்றது. அப்படியாக அதை துப்புரவு செய்வதற்கு, அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பது எப்படி என்கின்ற பிரச்சனை இருக்குது. அதனால வேண்டிய அன்பர்களே, இந்த பிரச்சனை சம்பந்தமாகத்தான் இனி வரும் காலங்களில் எங்களுடைய அரசாங்கத்தோட நேரடியாக தொடர்பு கொள்கின்றது. இந்த ரெக்ளமேஷன்ல இருக்கின்ற, இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் அரசாங்கத்தோடு நேரடியாக உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகின்ற, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை தேடுகின்ற ஒரு செயற்திட்டமாகவே இந்த வட்டார சபை அமைக்கப்படுகிறது. அதனால வேண்டிய வட்டார சபை உறுப்பினர்களுக்கு
அது மாத்திரமல்ல, இதில் நல்ல தலைவரும் ஒருவர் இருக்கின்றார். அப்போ அந்த தலைவர்கள் எல்லோருமே சேர்ந்து எங்களுடைய வட்டார சபையை, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய நகர சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லோருமே சேர்ந்து மீண்டும் கூடி பேசி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்ப்பினை பெற்றுக் கொள்ளுகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டியவர்கள் தான் இந்த வட்டார சபை உறுப்பினர்கள். அதனால் வேண்டிய அன்பர்களை, அந்த 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 வகையில் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வினை தேடிக்கொள்வதற்காக நீங்கள் எல்லோருமே முன்வாருங்கள் என்று நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொண்டோம். அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்த வட்டார சபையை அமைக்கின்ற இந்த நேரத்தில் நாடு கொஞ்சம் நடுங்கி போயிருக்கின்ற சூழல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்று முன்னாள் போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர் 2 பேருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால். ஏண்டா பேருதுமல்ல, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய அந்த பிரச்சனைகள் நடக்க போகுது என்று தெரிந்து கொண்டும் அப்படியாப்பட்ட ஒரு தாக்குதல் நடைபெற போகுது, அதில் 200க்கும் அதிகமாக சாக போகின்றார்கள், 500க்கும் அதிகமானவர்கள் காயப்பட போகின்றார்கள் என்ற விடயம் தெரிந்து கொண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக 2 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்ப இதன் பொழுது என்ன சொல்றதுன்னு கேட்டா வேறதுமல்ல, நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால இதில் இருக்கின்ற வேற பலருக்கும் இன்றைக்கு நடுங்கி போயிருக்கின்ற ஒரு காலம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த நாட்டில் இது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் கொள்ளையடித்தவர்கள் இருக்கின்றார்கள், லஞ்சம் ஊழல் மோசடியின் மூலமாக பணத்தை சம்பாதித்தவர்கள் இருக்கின்றார்கள், மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றியவர்கள் இருக்கின்றார்கள், மக்களை வஞ்சித்து சம்பாதித்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை வெளிக்காட்டும் முகமாகவே நேற்றைய இந்த முடிவு தெரிய வந்தது. அதற்காகவே நாங்கள் உங்களிடம் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்வது, இந்த நிலைமையில் இருந்து எமது நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதற்கான ஒரு நீண்ட பயணம் என்று செல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த பயணத்தின் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நமது நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள். அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை தேடிக்கொள்வதற்காக நாங்கள் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக செயல்பட வேண்டும். அந்த செயல்பாட்டு திட்டத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. அப்ப அந்த ஒத்துழைப்புக்கான தேவைப்பாட்டுக்கான காரணம் தான் வேறு எதுவுமல்ல, நாட்டில் இன்றைக்கு நம்முடைய கவிஞன் தோழர் சொன்ன மாதிரி உங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்டது, மக்களுடைய அரசாங்கம். ஏண்டா இதற்கு முன்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த இடத்துல நான் ஒரு அமைச்சர், பிரதி அமைச்சர் வந்திருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார், நகர சபை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இதற்கு முன்னூறு ஒரு அமைச்சர் வருவாராங்க, எப்படி வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை போலீஸ்காரனு, எத்தனை பாதுகாப்பு, பலரும் துடைசுல தான் இந்த மாதிரியான கூட்டம் நடந்திருக்கு. கூட்டத்தில் இருக்க உங்களை விட கூடுதலாக போலீஸ்காரங்க அல்லது சிஐடிக்காரங்க தான் உட்காந்துருப்பாங்க. அதான் இதற்கு முன்னே நடந்த கூட்டங்கள், அரசியல்வாதி. ஆனால் இன்றைக்கு அந்த அரசியல் நிலைமைகள் மாறி இருக்குது. நாங்கள் சாதாரண மனிதர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்ட விளங்கி கொண்டவர்களாக இன்றைக்கு அரசியலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதிக்கும் அவர்களும் கூட இன்றைக்கு ரொம்ப எளிமையாக இன்னைக்கு வாழுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார். உங்களை விட கஷ்டத்தில் வாழ்ந்தவராக இருக்கின்றார். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்னவென்று புரிகின்ற நபராக இருக்கின்றார். அதனால வேண்டி இன்றைக்கு
இதனால வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினராக 5 வருஷம் இருந்த போது 5 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு பென்ஷன் இருக்கு. அவர் செத்த பிறகு அவருடைய புஞ்சாதிக்கும் அந்த பென்ஷன் போய் சேரும். இப்ப அந்த பென்ஷன் முறையில் ஏண்டா வேணும், மக்கள் பிரதிநிதிகளாக வருகின்றவர்கள், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியவர்கள், அவர்களுக்கு பென்ஷன் தேவை என்று முடிவு வந்திருக்கும். அது மாசம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட 2 சம்பளங்களை பெறுகின்றவர்களாக இருக்கின்றார். ஜனாதிபதிக்கு 2 சம்பளம் இருக்கு. ஆனால் நமது ஜனாதிபதி முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு வந்த பொழுது பாராளுமன்ற செயலாளருக்கு கடிதம் மூலமாக அறிவித்தார், பாராளுமன்ற செயலாளர்களே எனக்கு ஜனாதிபதிக்கான சம்பளம் கிடைக்குது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியமும் கிடைக்கும், எனக்கு ஓய்வூதியம் வேண்டாம், அதை திருப்பி அனுப்பும் தெரிசி. அது மக்களுடைய பலன். 7 ஜனாதிபதி மாளிகைகள் இருந்தது, எனக்கு 2 ஜனாதிபதி மாளிகை மாத்திரம் போது, மற்றது எல்லாவற்றையும் மக்களுடைய பாவனைக்கு கூட சொல்லியிருக்கிறார். 1500 பாதுகாப்பு படைகள் இருந்தாங்க. இன்னைக்கு 20-30 பேருக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. 157 வாகனம் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு 4-5 வாகனத்தோட வேலை ஓடு. மக்களுடைய பணம், உங்களுடைய பணம் கரியாக்கப்பட்டது. எங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட நானும் அமைச்சராக இருக்கின்ற பொழுது எனக்கு அமைச்சருக்கான சம்பளம் கிடைக்குது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளமும் கிடைக்கும். அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு. பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம், கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு. 2 சம்பளத்தை தேடி பார்த்தா 10-15 லட்சத்துக்கு மேலே வரும். நாங்கள் சொல்லியிருக்க வேண்டாம், எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் மாத்திரம் போதும், மற்ற சம்பளம் எங்களுக்கு வேண்டாம், அதை திருச்சிக்கு அனுப்பும். மறுபடியும் எங்களுடைய பிரதமருக்கான போக்குவரத்து செலவு மாத்திரம் இதற்கு முன்னர் இருந்த பிரதமர்களுக்கு 33 லட்சம் ரூபாய் மாதாந்த போக்குவரத்துக்கான செலவு மாத்திரம். அப்ப நீங்க பயணம் போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, பெட்ரோல் அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் பிரதமருடைய அக்கௌண்ட்டுக்கு 33 லட்சம் வந்து கொடுக்கும். இப்ப பிரதமர் இருக்கிறாங்க, மாசத்துக்கு 4 லட்சம் தான் செலவாகுது, மிச்சம் 29 லட்சம் திரைசேரிக்கு அனுப்புறாங்க. நல்லமா இல்லையா? மக்களுடைய காசு பாதுகாக்கப்படுதா இல்லையா? அப்ப அது மாத்திரமா அமைச்சர்மார்களுக்கு கொழும்புல புதுசான வீடுகள் வழங்கப்பட்டு, நாங்க யாருமே வீடு எடுக்கல கொழும்புல. அமைச்சர்மார்கள் சொகுசான வாகனம் இருக்குது. இன்னைக்கு என் மினிஸ்ட்ரியில் இருக்குது 2 வாகனம் இருக்குது. ஒன்று B8 வாகனம் ஒன்று இருக்குது, இன்னொரு BMW வாகனம். நாங்கள் எடுக்கிறதுல அதெல்லாம் ஏலம் போட்டிருக்கிறோம், வித்து போட்டு அதை மீண்டும் மக்களுக்கு எதாவது செய்வோம். அது மாத்திரமல்ல, பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு 4 கோடி ரூபாய் பெறுமதியான வாகன பெர்மிட் கொடுக்கப்பட்டது. வாகன பெர்மிட் எடுத்தாச்சு, நம்ம அரசியல்வாதி அதான் செஞ்சார். பெர்மிட் எடுத்தாச்சு, யாராவது வித்தாச்சு, முதலாளிக்கு 4 கோடியை வாங்கியாச்சு, வங்கியில் போட்டாச்சு, அது வட்டி போட்டு குட்டி போட்டு பிறகு பேரம் பேத்தியும் பெத்தெடுக்கின்ற அளவுக்கு வருமானம் நிறைஞ்சு கொடுக்கும். இப்படிதான் பாராளுமன்றம் இருந்துச்சு, இப்படிதான் இருந்த அரசியல்வாதிகள் இருந்தாங்க. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.